அடர்ந்த மரகத வனம் காட்டில் ஒரு மர்மமான நிழல் குகை இருந்தது. அதுக்குள் சென்றவர்கள் யாரும் உயிரோடு திரும்பி வரவே இல்லை. ஒரு இரவு திடீரென்று டாங் டாங் 100 வருடங்களாக ஒலிக்காத பெரிய மணி ஒலித்தது. அனைத்து விலங்குகளும் பயத்தில் வெளியே வந்தன. அப்போது வானத்தில் கருப்பு கழுகு சுற்றி வந்து கத்தினது. 3 நாட்களில் காட்டின் அரசன் மறைந்து போவான். அனைவரும் சிங்கராஜா வீரனை பார்த்தனர். அடுத்த நாள் காலை சிங்கராஜா காணாமல் போயிருந்தான். முயல், மின்னல், நரி, சாயா, யானை, அர்ஜுனன் அனைவரும் நிழல் குகைக்குள் சென்றனர். குகை சுவர்களில் இருந்த பழைய ஓவியத்தில் எழுதப்பட்டிருந்தது, இந்த காட்டின் உண்மையான அரசன் சிங்கம் இல்லை. அனைவரும் அதிர்ச்சியில் நின்றனர். திடீரென்று இருட்டிலிருந்து சிங்கராஜா வெளியே வந்தான். ஆனால் அவன் கண்கள் சிவப்பாக ஜொலித்தன. இந்த காட்டை காப்பாற்ற வரல, அழிக்க வந்தேன் என்றான். அப்போது கிளி திடீரென்று கத்தினது. அவன் உண்மையான வீரன் அல்ல. மேலிருந்த கல் உடைந்து கீழே விழுந்தது. அதற்குள் உண்மையான வீரன் கட்டப்பட்டிருந்தான். பெரிய சண்டை ஆரம்பமானது. குகை இடிந்தது. தண்ணீர் உள்ளே புகுந்தது. அப்போதுதான் உண்மை தெரிந்தது. போலி வீரன் உண்மையில் கருப்பு சிறுத்தை. நீல ஒளியை தொட முயன்ற சிறுத்தை கல்லாக மாறிவிட்டது. ஆனால் காட்டின் வெளியே மீண்டும் 2 சிவப்பு கண்கள் திறந்தன. இது இன்னும் முடிவு.